முதல்ல இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ எல்லாருமே பார்த்திருப்பீங்க. திருச்செங்கோடுல 2 நாளைக்கு முன்னாடி தேரோட சக்கரத்துல மாட்டி ஒரு இளைஞர் வந்துட்டு பரிதாபமா உயிரிழந்துட்டாரு. ரொம்பவும் வருந்தத்தக்க ஒரு செய்தி தான் அது. இந்த சம்பவத்துல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இளைஞர்களுக்கும் சரி, இல்ல பெற்றோர்களுக்கும் சரி, நம்மளோட உயிர் எவ்வளவு முக்கியம் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இல்லன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். நான் ஒரு பைக் டிராவலர். நான் டிராவல் பண்ணும்போது நெறைய ஆக்சிடென்ட்ட என் கண்ணுக்கு எதிரே பார்த்திருக்கேன். ஒரு சிலரோட உயிர் வந்துட்டு நம்ம கண்ணு முன்னாடியே போகும். நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்ல ஒரு விபத்தோ ஏற்பட்டுருச்சுன்னா, அப்போ நம்மள காப்பாத்த நம்மள மாரி ஒரு மனுஷன் தான் வருவான். கடவுள் வரவே வராது. கடவுளுங்கிறது நம்மளோட நம்பிக்கை மட்டும்தான். பெற்றோர்களுக்கும் சரி, இல்ல இளைஞர்களுக்கும் சரி, நான் என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உயிர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உயிருக்கு அடுத்து தான் எல்லாமே. எப்பயும் ஒரு ரோடு கிராஸ் பண்ணும்போதும் சரி, இல்ல பஸ்லயோ, இல்ல ட்ரெயின்லயோ டிராவல் பண்ணும்போதும் சரி, படிக்கட்டுலயோ, இல்ல உங்களுக்கு தெரியும் ரொம்ப கூட்டமா இருக்கு. இதெல்லாம் நம்மளால தொங்கிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும்போது, தயவு செஞ்சு அந்த பஸ்லயோ, ட்ரெயின்லயோ ஏறாதீங்க. ஒரு 10 நிமிஷமோ, இல்ல 1/2 மணி நேரமோ, இல்ல 1 ஹவரோ, இல்ல அன்னைக்கு வேலைக்கே போகலனாலும் சரி, இல்ல ஸ்கூலே போகலனாலும் சரி, ஒண்ணும் ஆயிட போறதில்ல. அடுத்த நாள் சேஃபா நம்ம ஸ்கூலுக்கு போனா போதும். இல்ல இந்த மாரி தேர், இல்ல திருவிழா போதும் சரி, பசங்களையோ, இல்ல ஃபேமிலியா போறன்ற நேரத்துல குழந்தைங்கள ரொம்ப பத்திரமா பார்த்துக்குங்க. நமக்கு தெரியும் அந்த இடத்துல போனா அது டேஞ்சரஸ். கூட்டத்துல வந்துட்டு நம்ம குழந்தைய நசுக்கிடுவாங்க அப்படின்னு தெரியும்போது, தயவு செஞ்சு போகாதீங்க. இன்னைக்கு போகலன்னா நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம். பட் ஆனா நம்ம உயிர்ன்றது ஒரு தடவ தான். போயிடுச்சுன்னா அது திரும்ப வரவே வராது. அதனால எப்பயுமே ரொம்பவும் கவனமா இருங்க. எந்த ஒரு இடத்துலயுமே சரி, நமக்கு சேஃப் இல்லன்னு ஒரு ஃபீல் வரும்போது, இல்ல நம்ம உயிருக்கு ஆபத்து வரும் அப்படின்னு ஒரு ஃபீல் வருது, இல்ல தெரிய வருதுன்றப்ப தயவு செஞ்சு அங்க இருக்காதீங்க. அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் பண்ணுங்க. அதுதான் நமக்கும் நல்லது. நம்ம ஃபேமிலிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்க குழந்தைங்களுக்கு அவங்களோட உயிர் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத புரிய வைக்கணும்னா, சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். அதை நீங்க செஞ்சு பாருங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய ஆக்சிடென்ட் ஆகுற கேஸ் எல்லாம் வரக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஒரே ஒரு நாள் அவங்கள பார்க்க வைங்க. அவங்களுக்கு தெரியும் அந்த உயிரோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு. எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ், எவ்வளோ கிராஷஸ் நடந்தும் அவங்க வந்துட்டு உயிருக்காக போராடுவாங்க. ரத்தம் ஒழுவிக்கிட்டே ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் வருவாங்க. இதெல்லாம் நீங்க அவங்க பார்க்க வச்சீங்கன்னா, ஓரளவுக்காவது அவங்களுக்கு தன்னோட உயிர் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு அவங்களுக்கு புரிய வரும். பசங்க கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா பெற்றோரும் பைக் ஈஸியா வாங்கி கொடுத்துடுறீங்க. பைக்ல வந்துட்டு போற பசங்க சேஃபா போவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. எல்லாரும் வந்துட்டு வண்டி வாங்கின புதுசா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டோட வண்டி கிடைக்கும் போதும் சரி, வேகமா ஓட்டி பார்க்க தான் ஆசைப்படுறாங்களே தவிர, அந்த வேகம் வந்துட்டு எங்க முடியும்? இன்கேஸ் கிராஷ்